வணக்கம் காய்ஸ். இனி ஒரு சாப்பாடும் எனக்கு தேடி வந்த மாதிரி இருந்துச்சு. இதை கேலிஸ்தனிக்ஸ் வீடியோன்னு போடுறதா இல்ல ஃபுட் பிளாக்னு போடுறதான்னு தெரியல. என்னென்ன சாப்பிட்றேன்னு அப்படியே லிஸ்டா சொல்லினே வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் காலைல சாப்பாட்டுக்கு சூடா கிடைக்கிற வெஜ் பிரியாணி. இதுவும் வெஜ் பிரியாணி தான், ஆனா ரெண்டும் ஒன்றும் இல்லை. சேம் பட் டிஃப்ரெண்ட். அப்புறம் கேன்டீன்ல நண்பர்கள் ஸ்பான்சர்ஷிப்போட ஒரு வெஜ் பப்ஸ். அப்புறம் காலேஜ்ல இருக்கிற நெல்லிக்காய் மரத்தை டார்கெட் செய்து குச்சி கல்லுன்னு எல்லாத்தையும் பறக்க விட்டு நெல்லிக்காய் வச்சோம். கொத்தா நெல்லிக்காய் இருந்ததுனால கை நிறைய நெல்லிக்காய் கிடைச்சது. அதே மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது நண்பர்கள் ஸ்பான்சர்ஷிப்ல கொய்யாக்காய் கிடைச்சது. அதை முடிஞ்சதும் அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் பயங்கரமான சாப்பாடு. ஒரு மினி ஆம்பூர் பிரியாணி வந்துருந்துச்சு. பார்த்ததும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நல்லா ஆட்டம் போட்டுட்டு தான் சாப்பிடவே உட்காந்தேன். ப்ரோட்டீன் இன்டேக் மலாட்டை கூட வாங்கலேன்னு நினைச்சேன். பிளேட்டை பார்த்ததும் சாட்டிஸ்ஃபைடு. ஆட்டுட்டே இருக்கும்போது ஆர்டர் பண்ண பொருள் வந்துட்டு தான் ஃபோன் வந்துச்சு. அப்படியே போய் அந்த ஆர்டரை கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்கில் ட்ரைனிங்காக ரெசிஸ்டன்ட் பேண்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணி 2 நாள் கூட அவ்வளோ கையில் வந்துச்சு. நீ ஒரு செஷனும் பறக்கும். என்னதான் இன்னைக்கு வெயிட்டா சாப்பிட்டாலும் கரெக்டாக ஒர்க் அவுட்ல இறங்கிட்டேன். இன்னைக்கான ஒர்க் அவுட் ஃபுல்லாக தொடக்கறைக்கு நான் என் ப்ராக்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி வெயிட் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிக்னஸ் யாரும் வெயிட் போட்டு பண்ணாதீங்க. உங்க பாடி வெயிட்டால மட்டுமே பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணுங்க. அப்புறம் வெயிட் போட்டுக்கலாம். பிக்னஸ்க்கான செட்ஸ் அண்ட் ரெப்ஸ் எல்லாத்தையும் கேப்ஷன்ல கொடுத்துட்றேன். செக் பண்ணிட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. செஷனை முடிச்சுட்டு கடைசியா பிஸ்டல் ஸ்குவாட்ஸ்க்கு உயிர் இருக்குதான்னு பார்த்தேன். பரவாயில்ல, உயிர் இருக்கு. ஒர்க் அவுட் முடிஞ்சதும் ஃப்ரெஷ் ஆயிட்டு நைட்டும் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டு நீ நாளை முடிச்சுக்கிறேன். புதுசா வீடியோ பார்க்குறவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம். பை.